அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கு என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப் சொல்றேன், பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. அதோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு, இஞ்சி, பூண்டு, பப்பாளிக்காய் இது மூணையும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்டா அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பப்பாளிக்காய் வந்து நிறைய சேர்க்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. அளவா சேர்த்துக்கோங்க. அப்புறமா கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுட்டு இப்போ அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னா புதினா வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. மல்லி இலை அதுவும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 லெமன் எடுத்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதோட ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்கு. கொஞ்சமா குங்குமப்பூ போட்டுக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. திக்கான கர்ட் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா ஃப்ரைடு ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் இல்லனா half an hour வந்து ரெஸ்ட்ல விடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம குக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரைஸ் வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மேரினேட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி வந்து எப்படி பாயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடியே இந்த தண்ணியோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ இதையும் சேர்த்துக்கோங்க. ஷாகி ஜீரா சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நல்லா துள்ளுன்னு போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து என்ன அப்படின்னா சாப்பாடுல உப்பு வந்து நல்லா வரும். அதிகமாவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியா சேர்க்காதீங்க. தண்ணியில உப்பு நல்லா தெரியணும். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி அதை ஊற வச்சிருக்கேன். அரை மணி நேரம் இதையும் ஊற வச்சிருக்கேன். இந்த தண்ணி எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வரோம். தண்ணி நல்லா சூடாயிட்டு இப்ப அதோட என்ன பண்றோம்னா கொஞ்சமா புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு
அதோட ஊற வச்சு ஸ்ட்ரெயின் பண்ண அரிசி எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. அரிசி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி ஹாஃப் டன்க்கு குக் ஆகணும், அதிகமா குக் ஆக கூடாது. இப்ப அதோட 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா குக் ஆகட்டும். நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரைஸ் வெந்துடும். ரொம்ப அதிகமா வேக விடக்கூடாது, இல்லைன்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. அதனால கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் வச்சாலே போதும், ஹாஃப் டன் குக் ஆயிடும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு ரைஸை தனியா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, ரைஸ் வந்து குக் ஆயிடுச்சு. எனக்கு ஹாஃப் டன் குக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அதை என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயின் பண்ணி வடிச்சு தனியா எடுத்துக்கலாம். எப்படின்னா அரிசி எடுத்து இப்படி பாத்தீங்கன்னா தெரியும், ஹார்டா இருக்கணும், ரொம்ப சாஃப்டா இருக்க கூடாது. வாங்க, நாம இப்போ ரைஸை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வந்திருக்குது. இப்போ நாம பிரியாணி எப்படி லேயர் பண்ணலாம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேன் நம்ம சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடாகட்டும். பேன் சூடானதும் அதோட நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த சிக்கனை ஆட் பண்ணலாம். நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்ப அதோட என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைஸை சேர்க்கலாம். குக் பண்ணி வச்சுக்க ரைஸையும் சேர்த்துருவோம். பீஸுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதோட கொஞ்சமா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு பால்ல குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சிருக்கோம். அந்த பாலையும் சேர்த்துக்கலாம். நீங்க இப்படி குங்குமப்பூ பால் சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஃபிளேவர், டேஸ்ட், மனம் நல்லா அழகா இருக்கும், நல்ல மனம் கொடுக்கும். நெய்யும் சேர்த்துக்கோங்க. கோல்டன் ஃப்ரை ஆனியனும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேல சேர்த்து நல்லா தம் கட்டிக்கோங்க. மூடி போட்டு தோசை கல்ல வச்சு அதுக்கு மேல பிரியாணியையும் வச்சு 15 மினிட்ஸ் வந்து ஹை ஃபிளேம்லயும் 30 மினிட்ஸ் சிம்லையும் வச்சு குக் பண்ணுங்க. பிரியாணி ரெடி ஆயிடும். வாங்க, 45 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாம். பாருங்க, நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஃப்ளேவர்ல ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் குக் ஆயிட்டு நல்லா லேயரா குக் ஆகி அழகா வந்துருச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆயிட்டு. நீங்களும் கண்டிப்பா இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல மனத்தோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.